ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 31 நாட்கள் இந்த யோக பலனை 12 ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க. இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா, புதன் ப்ளஸ் ஆதித்யன் சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம். இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. முதல்ல ரெண்டாவது, தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள், சிறந்த வெற்றியாளர்கள், சிறந்த தொழிலதிபர்கள், சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்ய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும். அது படிப்புலேருந்து, திருமணத்துலேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, வீடு வாங்குறதுலேருந்து, கார் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம். அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த 31 நாட்கள் இந்த பூதாதித்ய யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த பூதாதித்ய யோகம் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம். நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள், எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனைகளை மாட்டுறாங்க, அதுலேருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் 31 நாட்கள் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு 3-4 விஷயத்தில் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த பூதாதித்ய யோகம் செயல்பட போகுது. இந்த புதனும் ஆதித்யனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புதன், அவர் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்யாதிபதியுடன் 8ஆம் இடத்துல இணைகிறார். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். தனுசு ராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, வேலையில் எப்போவுமே பிரச்சனை வரும். ஏன்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை கீழே இருக்கக்கூடியவர்களால் ஒரு ஒத்துழைப்பு இருக்காது. அதனாலேயே நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போவுமே வேலையில் பிரச்சனை, ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றத்தை செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு இடத்துல பதவியுடன் நல்ல சம்பளத்துடன் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாராவது தனுசு ராசியாக இருக்கீங்க, எனக்கு வேலை மாற்றம் பண்ணணும் சார், கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது சார், அதெல்லாம் தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதில் திடீர்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பூதாதித்ய யோகம் ஏற்படுத்த போகுது. அதே போல் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளியூரில் சென்று வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அற்புதமான யோகத்தையும் இந்த பூதாதித்ய யோகம் கொடுக்கும். அதனால் நீங்கள் யாரையுமே சாதாரணமாக நினைக்காதீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கான்டாக்ட்ஸில் உங்களுக்கு வேலை வாங்கி தருவாங்கன்னு நினச்சிக்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக அடுத்த 31 நாட்களில் உறுதியாக உண்டு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வேலை மாற்றம் உண்டு. அதனால் நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே போல் தொழில் துறையில் இருக்கவங்க, தொழில் துறைகளுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் வரும்போது நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம். ஆனால் அந்த வாய்ப்பும் வரும்போது பின்னாடி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
அந்த கடன் வாங்கும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா, நீங்க தேவையில்லாம அதிக வட்டிக்கு வாங்காம கடன் வாங்கிட்டீங்கன்னா சேஃப். ஒரு பேங்க் லோன் போங்க, ஒரு பிசினஸ் லோன் போங்க, ஒரு பர்சனல் லோன் போங்க, தப்பு இல்ல. யார்கிட்டயாவது ஒரு மாசத்துல நான் குடுத்துருவேன்னு ஒரு கடன வாங்குங்க. தப்பு கிடையாது. கடன வாங்கி தான் பண்ற மாரி தான் இருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதிக வட்டிக்கு வாங்காம அந்த வாய்ப்ப பயன்படுத்துனீங்க அப்டின்னா, இந்த பூதாதித்ய யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் குடுக்கும், கன்டினியூஸான ஆர்டரும் குடுக்கும், கன்டினியூஸான வருமானத்தையும் கண்டிப்பா குடுக்க போகுது. இன்வெஸ்ட்மென்ட் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி பிசினஸ் பண்றீங்கன்னா, புதுசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அடுத்த 1 மாசத்துக்கு நினைக்காதீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுவும் முக்கியமா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சம்பாதிச்சிடலாம். நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸ் மாத்தி சம்பாதிச்சிடலாம். நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஏதாவது ஒரு பெரிய பணத்த இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா தப்பு. வாய்ப்புகள் வந்தா எடுத்துக்குங்க. அந்த வாய்ப்ப பயன்படுத்துங்க. புதுசா யோசிச்சு எந்த முடிவுகள் எடுத்தாலும் அடுத்த ஒரு 31 நாட்கள் அது தவறான முடிவுகளே. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. அதேபோல இந்த காலகட்டத்தில யாருக்கும் கிரெடிட் குடுக்காதீங்க. கிரெடிட் குடுத்தா திருப்பி வராது. அதுவும் முக்கியமா புதிய நபருக்கு, புதுசா ஒரு பிசினஸ் பண்றேன்னு வராங்க. நீங்க பொருள் குடுங்க. நாங்க 1 மாசத்துல காசு குடுத்துறோம், 2 மாசத்துல காசு குடுத்துறோம், இல்ல 15 நாள்ல காசு குடுத்துறோம்னு அவங்கள நம்பாதீங்க. அவங்களால ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு குடுத்தாகணும் வேற வழி இல்ல. அத பண்ணுங்க தப்பில்ல. ஆனா புதிய நபருக்கு கடன் குடுப்பது தவறு. அதே மாரி யாரெல்லாம் தனுசு ராசி அன்பர்களோ புதுசா இந்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சிடலாம். நம்ம வந்து கிரிப்டோ கரன்சில போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எவ்வளவு லட்சம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீங்க அத பண்ணக்கூடாது அடுத்த 1 மாசத்துக்கு. இல்ல சார் நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் எதா இருந்தாலும் சரி. அடுத்த 1 மாதம் நீங்க செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே தவறான இன்வெஸ்ட்மென்ட்டா தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாரி போய் மாட்டாதீங்க. ஒரு வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், இது மாரிலாம் மாட்டாதீங்க. கண்டிப்பா அது ஒரு தவறான ஒரு செயல்முறையா இருக்கும். அதுல உங்களுக்கு கடன் தான் வரும். அதுல பிரச்சனைகள் தான் வருமே தவிர, வேற எதுவும் நல்லது நடக்காது. அது அப்ப அதே மாரி புதுசா வீடு கட்டுறேன், புதுசா மாடி கட்டுறேன், புதுசா ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்கேன், அதுல ஒரு வீடு கட்ட போறேன்னு எந்த பிளானுமே பண்ணாதீங்க. புதிய முதலீடுகள், புதிய பிளான்கள் செய்வது தவறு. அது உங்களுக்கு பிரச்சனைய தான் குடுக்கும். ஜாக்கிரதையா இருங்க. 1 மாசம் கழிச்சு பண்ணுங்க. தப்பில்ல. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு 6 மாசம் இருக்குன்னா பிரச்சனை. இப்போ 1 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க முடிவு செய்வது சிறப்பு. அதேபோல இந்த காலகட்டத்தில வராத பணம் வரும். அதான் சொன்னேன். முதல்ல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். வராத பணம் கண்டிப்பா வருமானா? கண்டிப்பா வரும். அதற்கான முயற்சிகள செய்யலாம். நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பணம் வர வேண்டியிருக்குன்னா, அத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வரும். அதேபோல லாட்டரி வாங்கலாமா சார்? அப்டின்னா லாட்டரிலாம் வாங்கலாம். அதுக்கு உங்க சுயஜாதகத்த பார்த்துட்டு பண்ணிக்கங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. ஷேர் மார்க்கெட்ல போகாதீங்க. கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லாட்டரி வாங்குறது ஒரு பெரிய காசு வராது. அந்த யோகம் இருக்கு. அத ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். யாரெல்லாம் தனுசு ராசியா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சந்திர திசை நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் செயல்படும். அதுக்கான முயற்சிகளும் செய்யுங்க. அதேபோல தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம பேசி தேவையில்லாத சண்டைய பெருசாக்கிக்காதீங்க. ஏற்கனவே பிரிஞ்சிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்கன்னா, அமைதியா இருங்க. அடுத்த 1 மாசம் கழிச்சு பேசிக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்பவே நான் பிரச்சனைய தீர்க்க போறேன்னு போனீங்கன்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர, குறையாது. தேவையில்லாம கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் போ வேண்டியிருக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாரி திருமணம் இந்த 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 மாசம் பார்க்குறீங்க, அடுத்த ஒரு 31 நாள் பார்க்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்க்கும்போதே நீங்க வரன் எப்படி பார்ப்பீங்கன்னா, நல்ல வசதியான வரன், நல்ல அழகா இருக்கான் பையன், நல்ல அழகா இருக்கு பொண்ணுன்னு தப்பான ஒரு முடிவுகளை எடுப்பீங்க. அந்த மாரி அதே மாரி ஜாதகம் பொருத்தம் பார்க்காம சேர்த்துருவீங்க. வரன் பொண்ணு வீட்ல ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, பையன் வீட்ல ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லி முடிவு தப்பா எடுக்கக்கூடிய நேரம். அதனால அதிலயும் கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதேபோல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு செயற்கை மூலமாக, அதாவது டாக்டர் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேறு, கருத்தரிப்பு செய்யக்கூடிய நேரம். அந்த முயற்சிகள் செய்வது வெற்றிய குடுக்கும். அதுக்கான முயற்சிகள செய்யலாம். அதுல எந்த தவறும் வராது. இந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேறு கிடைச்சிரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முக்கியமா தனுசு ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோகம் உண்டு. வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். அதற்கான முயற்சிகள செய்யலாம். அதேபோல வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா, அங்கேயே உங்களுக்கு ஏதாவது வேலை பிரச்சனை இருக்குன்னா, அங்கலாம் வேலை கிடைச்சிரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மாசம் உங்களுக்கு வேலை கிடைச்சே தீரும். அது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அத எடுத்துக்கங்க. இல்ல இந்த பொசிஷன் தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அடுத்த 1 மாசம் வெயிட் பண்ணணும். அதுல வேற வழி கிடையாது. இல்ல சார் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் சார்னா, இந்த மாசம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள செய்யலாம்.
அதே போல் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் ஒரு லோன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது, பண்ணிக்கலாம். அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க, படித்து முடிச்சிட்டேன் சார், வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா இந்த மாதத்தில் அதிகமாகக்கூடிய நேரம். தேவையில்லாமல் போய் வெளியில் சாப்பிடாதீங்க, தேவையில்லாத ஃபுட்டை அதிகமாக சாப்பிடாதீங்க. ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்து கொள்ளக்கூடிய நேரம், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம். யாருக்காவது சளி தொந்தரவு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடாதீங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் பயமாக தான் இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பயமாக தான் இருக்குது, நீங்கள் என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது உங்களை தற்காத்து கொள்வதற்கான பதிவு. உடல்நிலை பாதிப்பில் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எதாக இருந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒரு சாதாரண ஃபீவர் வந்தால் கூட டாக்டரை பாருங்கள். அந்த 200 500 செலவோட முடிஞ்சிடும். இல்லைன்னா தேவையில்லாமல் 5 நாள் ஹாஸ்பிட்டல் படுக்கிற மாதிரி ஆயிரும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்மந்தப்பட்ட பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன், ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல. அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. அதே போல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். இதில் பலன்கள் கண்டிப்பாக வராது, நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இது அற்புதமான ஒரு சாஸ்திரம், அற்புதமான அறிவியல் கலை, எல்லாருமே கற்றுக்கலாம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோள பிரசன்னம், அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம், இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.